இன்றைக்கி நான் ஒரு ஃபுட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வந்து சுஷ்டிக்காக நான் பண்ணுறேன். சுஷ்டி வந்து இப்போ 11 மந்த்ஸ். கேரட்டு, சீஸ், பன்னீர் இது ரெண்டுமே நான் வந்து கிரேட் பண்ணியிருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. சித்தாரா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அண்ட் சுஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 மந்த்ஸ். ஸோ அவளுக்கு ஏதாவது ஒரு சாலிட்ஸ் வந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அண்ட் எனக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து செட்டில் ஆகிட்டு வருது. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போட முடியல. ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணி நான் வந்து உங்களுக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நான் ஒரு ஃபுட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வந்து சுஷ்டிக்காக நான் பண்ணுறேன். சுஷ்டி வந்து இப்போ 11 மந்த்ஸ். ஸோ இந்த ஃபுட்டு நீங்கள் வந்து 10th மந்த், 11th மந்த், 12th இந்த 3 மாதம் கொடுக்கலாம். ஈவன் சித்தாரா வளர்ந்த குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் சுஷ்டி வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது கேரட், பொட்டேட்டோலாம் வச்சு நான் வந்து ஒரு பேன்கேக்னால் தோசைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஊத்தாப்பம் மாதிரி குட்டி குட்டியாக ஒரு தோசை மாதிரி போட்டு அவளுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த குழந்தைங்க தவள ஆரம்பித்து நடக்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. அதுவும் நான் சம்டைம்ஸ் வந்து தனியாக மாட்டிப்பேன். சுஷ்டி நான் மட்டும் இருப்போம். நான் குக் பண்ணணும் அப்படின்னா சுஷ்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பயங்கர கொஸ்டின் மார்க்காக இருக்கும். தொட்டியில் போடுவேன், தூங்கிட்டு இருப்பா. அப்பா தூங்குறாளே நான் போய் என் வேலையை பார்க்கலான்னு வருவேன். ஆனால் தொட்டிலேருந்து பாதியாக என்ன சொல்லுவாங்க இறங்கிடுவா, தொட்டி பிடிச்சி ஆடிட்டுருப்பா, இதெல்லாம் பண்ணிட்டு வா. இப்போ தான் எனக்கு ஒரு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதுவும் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் சமைக்கும் போது அவளை வந்து வாக்கரில் போட்டுருவேன். ஸோ வாக்கரில் இருந்தானா என் பக்கத்துலேயே அவள் சுற்றிட்டுருப்பா. ஸோ எந்த பொருளும் அவள் எடுக்க மாட்டா, எங்கேயும் இடிச்சிக்க மாட்டா. ஸோ அவள் சேஃபாக இருப்பாங்கிறது எனக்கு கொஞ்சம் மைண்டில் இருக்கும். நானும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைச்சிப்பேன். ஸோ முக்கால்வாசி இங்கே இருக்கிறதுனால இப்படி சமைச்சிக்கிட்டே அவளை பார்த்துக்கிறது கூட எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாக்கர் பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாக்கர்ஸ் குழந்தைங்களோட மொபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன் ப்ரமோட் பண்ணும். ஸ்ட்ரெங்தன்ஸ் லெக் மசில்ஸ் அண்ட் எனேபிள்ஸ் டு லேர்ன் வாக்கிங். குழந்தைங்க இண்டிபெண்டாக நடக்கிறதுக்கு முன்னாடி வாக்கர் சப்போர்ட் மூலிமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குழந்தைங்க ஹாப்பி அண்ட் இண்டிபெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண உதவும். அந்த விதத்தில் நான் சுஷ்டிக்கு யூஸ் பண்ணுறது இந்த லவ் லேப் ஜாய் வாக்கர். இந்த வாக்கரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் மியூசிக்கல் டாய் ட்ரேஸ் அண்ட் லைட்ஸ். அது குழந்தைங்களை ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் என்டர்டைனிங் அண்ட் என்கேஜிங்காகவும் வச்சுக்கும். இது குழந்தைங்கள ஹாப்பி அண்ட் ஆக்குபைடாகவும் வச்சுக்கும். இது ரொம்ப ஸ்டர்டி அண்ட் ஸ்கிட் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 levels ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் 5 level சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால பேபியோட ஹைட் அண்ட் க்ரோத் ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6x2 லார்ஜ் வீல்ஸ் அண்ட் வீல்ஸ் 360 டிகிரி வரைக்கும் குழந்தைங்களை ஈஸி அண்ட் ஃப்ரீயாக சுற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரே ஃபுட் ட்ரே அண்ட் டாய் ட்ரேயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போர்ட்டபிள், லைட் வெயிட், ஈஸி டு ஃபோல்ட் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஈஸி டு கேரி கூட. இந்த லவ் லேப் ஜாய் பேபி வாக்கர் உங்களுக்கு அமேசான்லேயும் இருக்குது, லவ் லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். வாக்கர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டில் யாருமே இல்லை. நான் சுஷ்டியை பார்த்துக்கணும், நான் சமைக்கணுங்கிற டைமில் மட்டும்தான் அவளை வாக்கரில் போடுவேன். ஒரு ஹார்ட்லி 10 to 15 minutes அவ்வளோதான். இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கேரட்டு, சீஸ், பன்னீர் இது ரெண்டுமே நான் வந்து கிரேட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ, கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, அண்ட் இது வந்து எக்கு அண்ட் கொஞ்சமாக பெப்பர். ஸோ குழந்தை வந்து 1 year கீழே இருக்கிறதுனால நான் சால்ட்டு, சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அம்மா என்ன கட்டி கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம சாப்பிட்டு வருவோம். இப்போலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்கூலில் மெனு கொடுத்துட்றாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் மெனு வீக்லி ஒன்ஸ். ஸோ இது வந்து நான் சித்தாராவை கேட்பேன் ஒரு வாட்டி இந்த மெனு கொடுத்து தான் சாப்பிடுவா. ஒரு நாள் பாஸ்தா போட்டிருப்பாங்க, பாஸ்தா பண்ணி கொடுப்பா. அண்ட் அதே இன்னொரு நாள் பாஸ்தா கொடுத்தா அவள் சாப்பிடவே மாட்டா. இது இத்தனைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா. சரி வேறு என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் ஈவினிங்கே கேட்பேன், நாளைக்கு என்ன வேணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. நான் சொல்ல 10 வாட்டி கேட்பேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு. ஓகேம்மா நீ பண்ணி கொடுமா அப்படின்வா.
ஆசையாக எனக்கு அந்த டிஷ்ஷு பண்ண தெரியாது. ஆனால் கூட நான் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்து வீடியோஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்பாடா நல்லா வந்திருக்கு, நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது ஓகே சொன்னதுக்கப்புறம் அனுப்புனா அந்த டிஃபன் பாக்ஸ் திரும்பி ஒரு வாட்டி தந்துடும். ஆனால் ஒரு வாட்டி அவ்வளோ சமத்தாக க்யூட்டாக எல்லாமே சாப்பிட்ருவா, வந்து டக்குன்னு சொல்லிடுவா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்வா. ஸோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதே வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்குன்னே சொல்லலாம். நான் வந்து ஒரு வாட்டி பேக் பண்ணும்போதெல்லாம் இது வந்து எனக்கு எம்டி தான் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிப்பேன். ஸோ இவளோட ஸ்டோரி இது. பட் சுஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா சுஷ்டிக்குமே வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும், அவள் வந்து வெயிட் கெயின் இருக்கணும், நல்லா ப்ராப்பராக இருக்கணும், அவள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் எல்லாமே பார்த்து அவளுக்கு குக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுவுமே நான் வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணி அவள் சாப்பிட்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சுஷ்டி ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 months ப்ளஸ் நம்ம வந்து சாலிட்ஸ்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு 11th month பார்த்தீங்களா. ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு எல்லா ஃப்ளேவர்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க வளர அவங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூஸியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலுமே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸுமே அவளுக்கு பழக்கப்படுத்திட்டேன். இப்போ தான் அவளுக்கு வந்து 2 பல் வேறு வந்திருக்கா. ஸோ அதனால் க்யூட்டாக ஓரளவு ரொம்ப ஸ்மாஷ் ஃபுட் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் அவள் வந்து மெல்ந்து சாப்பிட்ற மாதிரி நான் வந்து அவளுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறேன். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டா, குட்டியாக பிட்டு போட்டால் அவளே அழகாக எடுத்து அவள் வந்து சாப்பிட்டா. இதுவுமே ஒரு மோரர்லெஸ் ஒரு தோசை கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி நம்ம எதுவுமே அரைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படியே ஸ்மாஷ் பண்ணி நம்ம தோசை மாதிரி அவளுக்கு போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். நான் இப்போத்துக்கு இது வந்து நான் பொட்டேட்டோ கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, க்ரீன் பீஸ் இந்த பச்சை பட்டாணி இருக்கலாம் அது போட்டுக்கலாம், ப்ரோக்கோலி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். சில பேர் வந்து பாயில் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து ஸ்டீம் பண்ணிப்பாங்க. பட் பாயிலிங் பண்ணிங்கன்னா அப்படின்னா எனக்குமே இந்த விஷயம் வந்து லேட்டாக தான் தெரியும். பாயில் பண்ணிங்கன்னா நம்ம அதில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த வாட்டர்லேயே போயிடும். அந்த வாட்டர் வந்து தூக்கியும் போட்டுருவோம். அதனால் நீங்கள் பெட்டர் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அந்த சத்தெல்லாம் அதுலேயே இருக்கும். சில பேர் இந்த இட்லி குண்டா போட்டு ஸ்டீம்லாம் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்ல, பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பேனில் வச்சு வாட்டர் போட்டு வச்சிட்டோமோ அது அழகாக ஸ்டீம் ஆகிடும். இது எடுக்கிறதுமே ஈஸி. இதுக்கு தனியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடில் வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ இது அமேசான்லாம் கிடைக்குது, நீங்கள் அதை வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நான் இந்த கேரட் பொட்டேட்டோலாம் வச்சு நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஸ்டீம் பண்ணால் போதும். நல்லா சாஃப்டாக ஸ்டீம் ஆகி குக் ஆகிடுச்சா நம்ம பார்க்குறதுக்கு ஃபோர்க் வச்சு நம்ம குத்தி பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் நம்ம இந்த பேன்கேக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய பீசஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க தொண்டையில் மாட்டிக்கும். அதனால் மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஃபோர்க் வச்சு நான் இன்னொரு வாட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடணும். டோட்டலாக அவங்களுக்கு பீசஸே கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஸோ இது கூட வந்து நான் சோள மாவு, சீஸ் அண்ட் பன்னீர் இது 3 நல்லா ஆட் பண்ணி நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக் கூட போட்டுக்கலாம், பெப்பர், அவ்வளோதான். சால்ட் அண்ட் சுகர் நான் ஆட் பண்ணல. இதுவே நீங்கள் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை தவாவில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த பேன்கேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் வேணால் ரவுண்டு, இப்போ பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு அட்ராக்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேன்கேக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய மதர்ஸும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். அண்ட் இன்னொரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். பிச்சு கொடுக்குற ஒன்றா எடுத்து சாப்பிடுங்க. ஃபுல்லாக வேணுமா? ஃபுல்லாக கடிக்க முடியாதே. கீழே போடு, வாயில் போட. இந்த ஹாய் ஹாய் சிருஷ்டி பாப்பா, சிருஷ்டி பாப்பா, சிருஷ்டி பாப்பா ஸ்மைல் பண்ணுங்க.